இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பச்சைப்பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளில வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை மீடியம் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா ஃபுல்லாகவே வதக்கி விட்டுக்கலாம். மசாலா கருகாமல் பார்த்துக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் இது கூட 1 கப் அளவு பச்சை பயிரை வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே நீங்கள் குக்கரில் பண்ணிக்கணும். அப்போ தான் விசில் விட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பச்சை பயிரை நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே மசாலாவோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவு பரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போது இது கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் 1 கை அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பும் சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு எந்தளவு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது ஓரளவு நல்லாவே கொதிச்சு கிரேவி எல்லாமே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இந்த தேங்காய் அந்த இதெல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எந்த அளவு குழம்பு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராசஸை வந்து குக்கரில் பண்ணலாம். இது கூடவே நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இது கூட சேர்த்துருக்கேன். இறக்கும் போது சேர்க்குறதுனால இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.